சைனா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இன்னைக்கு உலகத்திலேயே சூப்பர் பவரா அமெரிக்காவுக்கு அடுத்து அவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சைனா இந்தியாவோட ஒஸ்டா இருந்துச்சு. இந்தியாவோட ஒஸ்டா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இந்தியாவோட ஜிடிபி பர் கேபிட்டா வந்து சைனாவோட அதிகமா இருந்துச்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. 40 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவோட பாவர்ட்டி ரேட் வந்து கிட்டத்தட்ட 90% இருந்துச்சு. இன்னைக்கு லெஸ் தென் 1% தான் சைனாவோட பாவர்ட்டி ரேட்டாவே இருக்கு. 1975ல இந்த குளோபல் ஜிடிபில 2% மட்டும் தான் சைனா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 18% வந்து குளோபல் ஜிடிபில சைனா மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி சைனீஸ் யாருக்குமே விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்ப எல்லாருமே அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா விவசாயம் மட்டும் தான் பண்ணுவாங்க, வேற எந்த டெக்னாலஜியுமே அவங்க கிட்ட கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஐஷோ ஸ்பீட் இருக்கார்ல, அவரு போயிட்டு சைனாவை பத்தி காட்டும் போது அவ்வளோ டெக்னாலஜில எல்லா இடத்துலயுமே ரோபோட்ஸ் யூஸ் பண்றது, அவங்களே தனியா கூகுள் மேப்ல இருந்து யூடியூப் மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இன்னைக்கு அவ்வளோ பெரிய வளர்ந்த ஒரு கண்ட்ரியா, அத்தனை பேருக்கிட்ட பணம் இருக்கிற ஒரு கண்ட்ரியா எப்படி சைனா இந்த ஒரு 30 வருஷத்துல, ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, 30 வருஷத்துல டக்கு டக்கு டக்குன்னு எப்படி வளர்ந்தாங்கன்றதான் இன்னைக்கான வீடியோல நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைனாக்குள்ள ஒரு சிவில் வார் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் நேஷனலிஸ்ட் பார்ட்டிக்கும் ஒரு சிவில் வார் வந்து சைனாக்குள்ள நடந்துகிட்டு இருந்தது. அந்த டைம்ல தான் இந்த வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 டக்கு டக்குன்னு ஆரம்பிக்கும் போது அவங்க அப்படியே வந்து ஒரு சீஸ் ஃபயர்க்குள்ள வந்துட்டாங்க. நமக்குள்ள சண்டை போட்டுக்க வேணாம், நம்ம வேர்ல்டு வார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஏன்னா வேர்ல்டு வார் டைம்ல பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து சைனால அதிகமான வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. பாதி இடத்த வந்து அப்படியே ஜப்பான் வந்து சைனாக்குள்ள இறங்கி எல்லாரையும் கொன்னு இடத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சைனா வந்து கட்டாயப்படுத்தி அலையன்ஸ் பவர் வந்து சேர்ந்தாங்க, அமெரிக்கா ரஷ்யாவோட வந்து சேர்ந்தாங்க. 1945ல வந்து வேர்ல்டு வார் 2ல அலையன்ஸ் கண்ட்ரி வந்து ஜெயிச்சாங்க. அப்ப சைனாவும் அதுல வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஸோ ஜப்பான் வந்து தோத்துட்டாங்க. கடைசியா அந்த சிவில் வார் திருப்பி ஆரம்பிக்குது. 1949ல இந்த சிவில் வார் வந்து முடிவுக்கு வருது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து சிவில் வார்ல வின் பண்றாங்க, நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து இந்த சிவில் வார்ல தோத்து போயிடுறாங்க. மாவோ ஜெடாங் அப்படின்னு சொல்ல போறவர் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து வந்து பிரசிடென்ட் ஆகுறாரு சைனாவோட. அவர் கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு இருக்காரு. ஸோ அவரோட பீரியட் இருக்குல்ல, சைனா வந்து ஒரு ஒர்ஸ்டான ஒரு காலகட்டத்துக்கு போனதுன்னா மாவோ ஜெடாங்கோட பீரியட்ல தான் சொல்லுவாங்க. 5 கோடி பேர் வந்து இவரோட ஆட்சி காலத்துல மட்டுமே இறந்து போனாங்கன்னா, ஒரு ஒர்ஸ்டான காலகட்டத்துல சைனா வந்து பாவர்ட்டி ரேட் வந்து 90%க்கு மேல போறதுக்கு காரணமா இருந்தவர் மாவோ ஜெடாங் அப்படின்னு சொல்லலாம். அவர் பண்ண ஒரு விஷயம் தி கிரேட் லீப் ஃபார்வர்ட் கேம்பெயின் ஒன்று ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொன்னார்னா, நாங்க வந்து பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட லேண்டை பிடுங்கி நாங்க வந்து இந்த மாதிரி ஏழைகள்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஆனா அவங்கள உரிமை கொண்டாட முடியாது. ஆனா அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கையில இருக்கும். நீங்க எல்லாம் அங்க வேலை பார்ப்பீங்க, கரெக்டான சம்பளத்தை நாங்க கொடுப்போம், என்னென்ன வந்து விளைவிக்கணும், என்னென்ன வேலைகளை பண்ணணும்ன்றத கவர்மெண்ட் சொல்லும் அப்படின்னு சொல்லி இந்த லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கும் மேல எல்லாராலையுமே வந்து இந்த மாதிரியான ஸ்டீல் அயன்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுல வந்து ரெடி பண்ணலாம், ரெடி பண்ணி விற்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இதுக்கு பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே ரெடி பண்ணாங்க அவங்க வீட்டில் பண்ண எல்லாமே ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரியான ஸ்டீல்லாம் அவங்க ரெடி பண்ணும்போது இது ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 1958லேருந்து 1961 வரையும் இந்த கிரெயின் ப்ரொடக்ஷன்லாம் வந்து கிட்டத்தட்ட 15% வந்து கீழே போயிடுச்சான். ஸோ சைனால இருக்க யாருக்குமே வந்து விவசாயம் பண்ண தெரியும், ஆனால் அது ஒழுங்காகவும் பண்ண தெரியல. இப்போ சைனால இருக்க யாருக்குமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆயிடுச்சு. யாராலையுமே சாப்பாட முடியல, யாருக்குமே சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்து 1960s காலகட்டத்திலலாம் சைனா அந்த நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பஞ்சத்துல மட்டும் கிட்டத்தட்ட 4 கோடி பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேரோலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி குருவிகள்லாம் இருக்குல்ல, இந்த குருவிகளால தான் இந்த விவசாயம் நடக்க மாட்டுது. ஸோ இந்த விவசாயத்துக்கு வந்து எதிரியா இருக்கிறது இந்த குருவிகள் தான். அந்த குருவிகள் எல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணாங்க. ஊர்ல இருக்க எங்கெங்கெல்லாம் ஸ்பேரோ இருக்கோ அதெல்லாம் சுட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு கேம்பெயினை வந்து சைனால பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது இன்னும் அதிகமான ஃபுட் ஷார்டேஜ் வந்து உருவாக்குச்சு. ஏன்னா அந்த டைம் நினைச்சாங்கன்னா குருவிகளை தான் இந்த மாதிரியான இந்த விவசாய நிலங்கள்ல இருக்க விளைவிக்கிறதுலாம் வீணா போகுதுன்னு நினைச்சாங்க. பட் அது இருக்கத்தால தான் அங்க இருக்க புழுக்கள்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன புழுக்கள்லாம், அந்த பூச்சிகள்லாம் என்ன பண்ணணும்னா, நீங்க விளைய வைக்கிற விஷயம்லாம் இருக்குல்ல நிலத்துல, அதை வந்து இது வந்து ஈஸியா வந்து சாப்பிட்டு வீணாக்கிடும். இந்த பூச்சிகள்லாம், அந்த சின்ன சின்ன புழுக்கள்லாம். ஸோ இதை சாப்பிடுறது வந்து ஸ்பேரோவா இருந்துச்சு. ஸ்பேரோ கம்மியானதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த புழுக்கள்லாம் அதிகமாகும் போது விளைய வைக்கிற எல்லாமே டக்கு டக்குன்னு வீணா போயிட்டே இருந்தது. இது அந்த டைம்ல யாருக்கும் தெரியல. தெரியும் போது இந்த மாதிரி பண்ண தப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. சோ இது வந்து மக்களுக்கு வந்து அந்த மாவோ ஜெடாங் மேல இருந்து அந்த ஒரு நம்பிக்கை வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் அவருக்கு எதிராக ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கு வந்து அந்த அபிப்பிராயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அவர் மேல. ஈவன் கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருப்பாங்களே அவங்களுக்குமே மாவோ ஜெடாங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காம வந்து போயிட்டு இருக்கு. அவங்களும் நிறைய விமர்சனத்துக்குள்ள வந்து பண்றாங்க. சோ மாவோ ஜெடாங் வந்து ஒரு டிக்டேட்டர்.
டிக்டேட்டர் என்னைக்குமே வந்து ஒருத்தர் தன்னை விமர்சிக்கிறத வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு மேல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் எது கேள்வி கேட்கிறானோ அவனுக்கு வாயை வந்து அடக்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு வேலையை பார்த்தாரு, கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி. நம்ம நாட்டுல என்ன நோக்கி யாரெல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ, மாவோ ஜெடாங்கை நோக்கி யாரெல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க எல்லாமே தேச துரோகி அப்படின்ற ஒரு ப்ரொபகண்டா வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு பிஆர் டீம் வச்சுக்கிட்டு அந்த டைம்ல இந்த நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. கண்ட்ரோல் பண்ணி மாவோ ஜெடாங்க்கு வந்து யாரெல்லாம் எதிராக பேசுறாங்களோ அவங்களாம் வந்து தண்டனைக்குரியவங்க, அவங்களாம் பனிஷ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அப்போசிஷனை வந்து சப்ரஸ் பண்ற வேலையை பண்ணாரு. ரெட் கார்டுன்னு சொல்லப்படுற ஒரு விதமான ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் இது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்த மாவோ ஜெடாங்க்கு எதிராக பேசுறாங்களோ அவங்கெல்லாம் போய் பிடிச்சி பனிஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஹியூமிலியேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து தப்பானவங்க, நாட்டுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வந்து பனிஷ் பண்ணுவாங்க. இதில் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. ரெட் கார்ட்ஸ் வந்து தாங்கூலி அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ பெரிய கலவரங்கள் உருவாச்சு சைனால. ஸோ 1968 மாவோ ஜெடாங் என்ன பண்ணாருன்னா, ரெட் கார்டுன்ற ஒரு விஷயத்தை அபாலிஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அவங்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து ரொம்ப ஃபெமைன்குள்ள போயிட்டு இருந்தது. சாப்பிட கூட வழி இல்லாம அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்திறனை தான் வந்து மாவோ ஜெடாங் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாரு. இது கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு போது 1976 மாவோ ஜெடாங் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் சைனா இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கல்ல அந்த நிலைமைக்கு வந்ததுக்கான காரணமே அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச ஒரு சம்பவங்கள் தான். டேங் ஜியாவோபிங் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட் பார்ட்டில லீடரா வந்து அவர் ஆகுறாரு. அந்த நாட்டோட பிரசிடென்டாவும் அவர் ஆடுறாரு. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா அப்படின்னு சொல்லுவாங்க டேங் ஜியாவோபிங். இந்த நீங்க பாக்குற எல்லா வளர்ச்சிக்குமே ஒரு முக்கியமான காரணம்னா டேங் ஜியாவோபிங் தான். இவர் என்ன நினைச்சாருன்னா, எக்கானமியை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுவோம், மக்களுக்கு சாப்பாட்டுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கு, அதுக்கான வேலையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா அதிகமான பாலிசிஸை கொண்டு வந்தாரு. ஸோ முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணோம்ல லேண்ட்ஸ் எல்லாம், கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணாது ஃப்ரீ பண்ணாரு. எப்படின்னா லேண்டை வந்து பல வருஷத்துக்கு வந்து லீஸு கொடுத்தாரு மக்களுக்கு. அந்த இடத்த நீங்க ஓன் பண்ணலாம், நீங்க என்ன விளைவிக்கணும்ன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். கவர்மெண்ட்டு கொஞ்சம் தரணும், கொஞ்சம் தந்தி கவர்மெண்ட் கரெக்டான அளவுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு ரேட்டை வச்சு வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரது. முன்னாடி கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது எதை விளைய வைக்கிறதுன்றத கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். நீங்க என்ன வேணாலும் விளைய வைக்கலாம், நீங்க விளைய வைக்கிறத வந்து நீங்களே வந்து விற்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்த கொண்டு வரும்போது அதிகமான பேர் வந்து மோட்டிவேட் ஆகி அதிகமான விவசாயிகள் விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல நிறைய லாபத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டேங் ஜியாவோபிங்கோட ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா சோசியலிசம் வித் சைனீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவர் கொண்டு வந்தாரு. 1978 1984 வரைக்குமே இந்த பாவர்ட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. மக்கள்கிட்ட அதிகமான இந்த பாவர்ட்டி ரேட் முன்னாடி மாவோ ஜெடாங்கோட பீரியட்ல இருந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாவர்ட்டி ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மக்கள்கிட்ட சாப்பாட்டுக்கு வரி இருந்துகிட்டு இருந்தது. 1990s காலத்துல பாத்தீங்கன்னா சைனாவோட அந்த ஜிடிபி பெர் கேபிட்டா இருக்குல்ல 1990sல அது இந்தியாவோட கம்மி. பட் இன்னைக்கு அவங்களோடது இந்தியாவோட ஜிடிபி பெர் கேபிட்டாவோட 3 மடங்கு அதிகம். இந்த 30 வருஷத்துல வந்தது நான் சொல்றேன். 1990sல என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அதிகமான பிரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல. ஸோ சைனீஸ் கம்பெனி வந்து எப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியுமே உள்ள விட மாட்டாங்க. ஸோ அது நீங்க கியூபா பொறுத்த வரையுமே அங்கே வந்து கொக்கோ கோலா அப்படின்றது கிடையாது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா சைனா வந்து அதிகமான வெளிநாட்டு கம்பெனியை உள்ள விட்டாங்க. ஸோ நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கொக்கோ கோலாவை பார்த்தாங்களாம் வாழ்க்கையில. அன்னைக்கான காலகட்டத்தில் கொக்கோ கோலா சைனாக்குள்ள வரும்போது சைனால சராசரியா ஒரு மனுஷன் சம்பாதிப்பான்ல அதுல 3ல் 1 பங்கு வந்து இந்த சைனால இருக்கிற கொக்கோ கோலாவோட பிரைஸா இருந்துச்சா. அவ்வளவு அளவுக்கு அங்க இருக்க மக்கள்கிட்ட காசு கம்மியா இருந்துச்சுன்றது தான் உண்மை. ஷங்காய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் வந்து ரொம்ப மீனவர்கள் இருக்க ஒரு இடம். அந்த இடமே வந்து ரொம்ப கிராமமா இருக்கிற மாதிரி ஒரு இடம் வச்சுங்களா. 1990sல அந்த இடத்த வந்து ஸ்பெஷல் ஃப்ரீ ஜோனா மாத்தினாங்க. ஸோ அன்னைக்கு நீங்க பாக்குற அந்த போட்டோ இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு 2009ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அளவுக்கு அங்க வந்து வளர்ந்துருந்துங்க அந்த ஏரியா. ஸ்பெஷல் ஃப்ரீ ஜோன்னா பேசிக்கா என்ன அப்படின்னா அமெரிக்கால ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ ஆப்பிள் மாதிரியான ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரியான மேனுஃபேக்சர்லாம் பண்றதுக்கு அமெரிக்காலே பண்ணாங்கன்னா அமெரிக்கால லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து கண்ட்ரில வந்து பார்ப்பாங்க. பக்கத்து கண்ட்ரில பாத்தீங்கன்னா இப்போ சைனா மாதிரியான கண்ட்ரில அவங்க வந்து இந்த மாதிரியான மேனுஃபேக்சர் இதை மாத்தினாங்கன்னா அங்க இருக்க மக்களோட அந்த லேபர் காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா அங்க சாப்பாட்டுக்கே வழியிலும் போது அவங்க ரொம்ப அதிகமாகவும் கேட்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்ட சைனா என்ன பண்ணாங்கன்னா ஸ்பெஷல் ஃப்ரீ ஜோன்னு சொல்லி ஷாங்காய் அப்படின்ற இடத்த மாத்தினாங்க. பேசிக்கா என்னன்னா ஒரு கம்பெனி என்ன பண்ணணும், ஒரு நாட்டுக்கு போய் மேனுஃபேக்சர் அனுபவிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு லேண்டை வாங்கணும், அந்த லேண்டுக்கு டேக்ஸ் கட்டணும், அந்த இடத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு காசை வந்து அவங்க வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த இடத்துக்கு. அப்படின்ற சைனா என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஃப்ரீ ஜோன்ல வந்து நாங்க அதிகமா டேக்ஸ் போட மாட்டோம். இந்த ஸ்பெஷல் ஃப்ரீ ஜோன்ல நீங்க மத்த நாட்டுல பண்ற மாதிரி பண்ண வேணாம், உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தரோம். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே $1 மில்லியன் வந்து
நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணி அங்க மேனுஃபேக்சர் ஆரம்பிங்க. நாங்க இந்த மாதிரி டேக்ஸ்லாம் அதிகமா இது பண்ணல, நீங்க ரொம்ப கம்மியா வந்து கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆப்பிள் மாதிரியான கம்பெனிலாம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஊர்ல லேபர் காஸ்ட் அதிகமா இருக்கு, சைனால ஒரு லேபர் காஸ்ட் கம்மியா தான் இருக்கு, சரி அங்க மாத்துவோம்னா அங்க மாத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி மாற்றும் போது என்ன ஆகும்னா, அங்க இருக்க மக்கள் வந்து கம்மியான காசுக்கு தான் வேலை பார்ப்பாங்க. பட் அவங்க வேலை பார்க்கும் போது அவங்களுக்கு காசு அப்படின்றது இருக்கும். இந்த மணி சர்க்குலேஷன் அப்படின்றது வந்து சைனால அங்க இருக்க சராசரி மனுஷனுக்கு வர ஆரம்பிக்கும். அவன் ஒரு பொருள் வாங்க ஆரம்பிப்பான். அவன் வேலை பார்க்கறதால, இந்த ஆப்பிள் மாதிரியான கம்பெனிலாம் அங்க உள்ள வரும்போது அவங்க வேலை பார்க்கறதால அவனோட குடும்பத்தோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் படிக்க ஆரம்பிக்கும். அவன் படிச்சு முன்னேறினதுக்கு அப்புறமா அவன் வந்து வேலைக்கு போய் டாக்ஸ் பே பண்ண ஆரம்பிப்பான். ஸோ இது வந்து ஒரு நடக்குதுல, ஒரு மணி சர்க்குலேஷன் வந்து உள்ள நடக்குதுல்ல. இது மாதிரி தான் அதிகமான பேர் வந்து நீங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சைனாலே அதிகமான காசுக்கு வந்து வேலை பார்க்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாதுக்கே வந்து அதிகமா பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. இந்த சைனா செட்டுன்றதுலாம் சொல்லுவாங்கல்ல அந்த காலகட்டத்தில், இந்த 2000 காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அப்பதான் சைனா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான பெரிய பெரிய வேலைகளை கம்மியான காசுக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ உங்க வீட்டில் இருக்க இடத்த சுத்தி பாருங்க, ஏதாவது சைனால உருவான ஒரு பொருள் இருக்கும் உங்க கையில. இந்த உலகத்துல இருக்க நிறைய இதை வந்து சைனால இருந்து தான் வந்து அதிகமான மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஆப்பிள் வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்றதா சொல்றாங்க. பட் சைனா வந்து அதிகமாக வளர்ந்தது, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அங்கே கொண்டு போய் லேபர் காஸ்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அது சைனாவோட எக்கானமியை ரொம்ப ரொம்ப பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இப்போ சைனா வந்து சோலார் பேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து அதிகமான இதை வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ், இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ரொம்ப வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ஃபியூச்சரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. இப்ப சைனா வந்து அதிகமா சோலார் பேனல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்க வந்து ஒரு மோனோபோலியா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து சைனா இறங்கியிருக்காங்க. இந்த டெக்னாலஜிலாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. சைனா அதிகமா சயின்ஸ்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதிகமான பசங்களுக்கு வந்து படிப்புக்கு கொண்டு போகணும். ஸோ ஒரு நாடு வந்து என்னைக்கு ஒரு கல்விக்குள்ள போதோ, என்னைக்கு வந்து ஒரு நாடு வந்து அதிகமான டெக்னாலஜிக்குள்ள போதோ அந்த நாடு வளரும். எவன் ஒரு வரலாற்றை பத்தி வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு உட்காந்துருக்கானோ அவன் வந்து முன்னேற மாட்டான். அவன் ஃபியூச்சரை பார்க்குறவன் மட்டும்தான் முன்னேறுவான் அப்படின்றது உண்மை. சைனா அந்த வேலையை தான் பண்ணாங்க. ஒரு கண்ட்ரி விவசாயத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தால் அந்த கண்ட்ரி வளருமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தப்பான ஒரு ஃபார்முலா. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, விவசாயம் முக்கியம். எப்படி சாப்பிடுவேன், சாப்பிட்டு தானே சாஃப்ட்வேர் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கூட பேசலாம். பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சோன்னா விவசாயத்தை மட்டுமே ஒரு நாடு நம்பிக்கிட்டு இருந்தால் அந்த நாடு முன்னேறுமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரு நாட்டில் எல்லாமே இருக்கணும், டெக்னாலஜி இருக்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடி கம்பெனி எல்லாமே இருக்கணும். ஒரு கண்ட்ரிக்கு எல்லாமே இருக்கும் போது தான் பெரிய பெரிய கண்ட்ரிலாம் பாருங்களா, அந்த கண்ட்ரியில் விவசாயம் இருக்கும். பட் அது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜுக்கு எல்லாருமே வந்து அஃபோர்ட் பண்ணுற முடிகிற அளவுக்கு அந்த மாதிரினது இருக்கும். மிஷின்ஸை கொண்டு வருவாங்க. விவசாயத்தை மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, மிஷின்ஸ் வந்து அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி நம்ம வேற ஒரு வேலைக்கு போய் அந்த நாட்டோட இதுக்கு வளர்க்குறதுக்குன்னா விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது, டெக்னாலஜியை நம்பணும். இது எல்லாமே நடக்கும் போது தான் ஒரு நாடு வளரும். ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நாடாக வளர முடியாது. ஒரு நாட்டுக்கு எல்லாமே தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டு எல்லாமே அங்கே பண்ணதால தான் சைனா போன்ற ஒரு கண்ட்ரி வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்கு. ஸோ உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்து பார்க்குறேன். பை ட்ரூப்ஸ்.